ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம், ஐடல் க்ரஷ். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் எல்லோரும் ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். சரிடா, நம்ம அப்படியே இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்கள் ஸ்கூலிங் ஸ்டடீஸ் எல்லாம் கொரியாவில் தான் முடிச்சிருப்பீங்க. தயங்கும் உங்கள் கூடவே தான் ஸ்கூலிங் பண்ணியிருப்பார். அப்போ இருந்து நீங்கள் தயங்க ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு அவன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி பயம். ஸோ நீங்கள் சொல்லவே இல்லை. ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. தயங் சைடு பார்த்தா அவன் இப்போது பிடிஎஸில் ஐடலாக இருக்கான். அவனும் ஸ்கூலிங் முடிச்சுட்டு உடனே ஐடலாக அவனோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அண்ட் உங்களை சொல்லவே வேணாம், நீங்கள் ஒரு பிடிஎஸ் ஆர்மி. அண்ட் அஃப்கோர்ஸ் தயாங் இஸ் யுவர் பயஸ். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஃப்ளைட்டில் கொரியா போயிட்டுருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பிடிஎஸ் கான்சர்ட்காக தான். அஃப்கோர்ஸ் இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் பிடிஎஸ் கான்சர்ட். ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு விஐபி சீட் கிடச்சிது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் தயாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறீங்க, அதுவும் ஒரு பிக் ஸ்டேஜில். தயாங்க்கு உங்களை யாருன்னு கூட தெரியுமான்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேடா, தட்ஸ் ஆல் ஃபார் இன்ட்ரோ. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃப்ளைட்டும் அப்படியே கொரியாவில் லேண்ட் ஆகுது. நீங்கள் ரொம்ப இயர்ஸ் கழித்து இந்த பிளேஸை திரும்ப பார்க்குறீங்க. ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, லைக் பேக் டு ஹோம் மாதிரி ஃபீல். நாளைக்கு தான் உங்கள் கான்சர்ட். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீ தான். அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. ஏன் லேண்ட் ஆகிட்டியாம்மா? இப்போ தான். சரிம்மா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஹோட்டல் ரீச் ஆகிட்டு கால் பண்ணு, சரியா? சரி. நீயும் கரெக்ட் டைம் சாப்பிடு. கேம் விளையாடிட்டுருக்காத, சரியா? சரிங்க மேடம், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. கான்சர்ட் நாளைக்கு தானே? ஆமாம் ஃபின். சரிம்மா, போய் ரெஸ்ட் எடுப்போ. ஒயன், பட் ஐ ஆல்ரெடி மிஸ் யூ. நீயும் பார்த்துக்கோ. ஐல் பி பேக் இன் 4 days சின். டோன்ட் பி ட்ராமாட்டிக். சரிடி, சீக்கிரமாக வந்துடு. இதுக்கு தான் நானும் வரேன்னு சொன்னேன், கேட்டியா? நெக்ஸ்ட் டைம் ஒன்றா வரலாம். இப்போ மூட்டு ஃபோனவே. சரி ஒயன், பார்த்துக்கோ. நீங்களும் அப்படியே காலை கட் பண்ணிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரீங்க. அந்த பிளேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபெமிலியர் தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பேக் டு ஹோம். எவ்வளோ வருஷம் ஆச்சுல இந்த இடத்த பார்த்து. தயாங், ஐம் கம்மிங் ஃபார் யூ. நீங்கள் அப்படியே கேப் பிடிச்சி நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்க ஹோட்டல் போகிறீங்க. அப்படியே விண்டோவில் வேடிக்கை பார்த்துட்டே அந்த கார் டிரைவ் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போகுது. நாளைக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனை பார்க்க போகிறேன். அவனை மட்டும் இல்லை, பிடிஎஸில் எல்லாரையும் பார்க்க போகிறேன். அது நினைக்கும் போதே அந்த கேப் டிரைவர் உங்களை ஒரு மாதிரி வியர்டாக லுக் விட்டுட்டே ட்ரைவ் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் லவுடாக வெளியே பேசிகிட்ருக்கீங்கன்னு. மியானே ஆஜுஷி, மியானே. நீங்கள் அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப விண்டோ சைடு வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியே ஒரு 30 minutesல ஹோட்டல் ரீச் பண்ணுறீங்க. போய் செக்இன் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கும் போகிறீங்க. நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்கள் கரண்ட் வியூவும் அவ்வளோ அழகாக இருக்குது. ச்சே, ஏன்டா இந்த கண்ட்ரி விட்டு போகணுன்னு திரும்ப ஃபீல் பண்ண வைக்குது. இங்கே இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். பட் ஐ ஸ்டில் லவ் மை லைஃப். ஐம் ஹாப்பி. சரி, போய் குளிப்போம். நீங்கள் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு போய் குளிக்க போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடியாகி அப்படியே ஹோட்டலில் இருக்கிற கேஃபிட்டேரியா போகிறீங்க. சாப்பிட்டு அப்படியே வெளியே சுற்றி பார்க்க போகிறீங்க. நிறைய பிளேஸ் போய் சுற்றி பார்க்குறீங்க. லைக் உங்கள் கம்ஃபர்ட் பிளேசஸ்னு சில பிளேசஸ் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு போகிறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ நீங்கள் உங்களையே அறியாமல் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அது வேறு யார் வீடும் இல்லை, தயாங்கோடது தான். அவனோட ஸ்கூல் டைமில் அவன் இந்த வீட்டில் தான் இருந்திருப்பான். பட் இப்போது அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்கர் டைப் கேர்ள் கிடையாது. நீங்கள் அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டு, எப்படி இருக்கு தயாங், நல்லா இருக்கியா? உனக்கு என்ன தெரிய வச்சு செய்த தயாங்? இப்படி ஒருத்தி உன்னை ஸ்கூல் டைமில் இருந்து லவ் பண்ணா, ஆனால் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவோ இல்லை பேசவோ தைரியம் இல்லாமல் போயிட்டான்னு.
ஒரு வேளை சொல்லியிருந்தா? ம். என்ன உயர் நீ? நாளைக்கு அட்லீஸ்ட் என்னை பாப்பியா தயம்? நீங்கள் இப்படி பேச பேசவே உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஸ்கூலில் நீங்கள் தயாங் பின்னாடி சுற்றுனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ச்சே, என்ன உயன் பண்ணுற? இங்கே நீ வந்ததே தப்பு. ஒழுங்கா கிளம்பு. ஒரு 2 மினிட்ஸில் அந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லாமல் அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டே திரும்பி போகிறீங்க. திரும்ப ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டீங்க. த நெக்ஸ்ட் டே இன்றைக்கி தான் கான்சர்ட் டே. விஐபி டிக்கெட்னால் நீங்கள் சவுண்ட் செக்கே அங்கே போயிடணும். ஸோ நீங்கள் அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. மார்னிங் தான் ஆகுது. பட் உங்களுக்கு தயாங்க பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்னால உங்களை கையிலேயே பிடிக்க முடியல. நீங்கள் ஒரு சார்ட்டும் ரெடி பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் தயாங் உங்களை பார்ப்பாருன்னு. அந்த சார்ட்டில் தயாங், கேன் யூ கம் அவுட் வித் மீ ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் அ டே அப்படின்னு கொரியனில் போட்டிருக்கீங்க. ஒருவேளை பார்த்தானா? அப்படியே பார்த்தாலும் அவன் இப்போ ஒரு ஐடல் ஆச்சே. அது எப்படி வர முடியும்? ஆனால் அன்னைக்கு ஒரு ஆர்மி கூட ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணானே, அந்த மாதிரி ஒருவேளை வந்தா? உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிட்டு ஹோட்டலை விட்டு கிளம்புறீங்க. ஹோட்டல் டு ஸ்டேடியம் ரைட் ஒரு 1 hour. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர்டாக போகிறீங்க. காம் டவுன் வயன். இங்கே பாரு, அவங்கள பார்த்து அழக்கூடாது. அங்கேயே அழுது மயக்கம் கீது போட்டுறாத. பேனிக் ஆகாத. காம் டவுன். சைக், என்ன இந்த ஹார்ட்டு இப்போவே ரேஸ் ஓடுது. காட் ப்ளீஸ், நான் வேறு விஐபி சீட்டு, அவங்க கிட்டே இருப்பேன். நீ தான் என் சானிட்டியை பத்திரமா பார்த்துக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் அப்படியே புலம்பிட்டே வரீங்க. லவுடாக வெளியே கேட்குற மாதிரி தான். இந்த கேப் டிரைவரும் உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு தான் வராரு. பட் நீங்கள் எதையுமே கண்டுக்கல. உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ நீங்கள் பிடிஎஸை பார்க்க போகிறீங்கன்னு தான் இருக்குது. 1 hourல அந்த ஸ்டேடியம் ரீச் பண்ணுறீங்க. உங்களால் நர்வஸ் தாங்கவே முடியல. ஏதோ எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. உங்கள் ஹார்ட் பீட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒயன், ப்ளீஸ் காம் டவுன். நீயும் உன்னை எம்பாரஸ் பண்ணிக்காதடி. ஐயோ, யாராச்சும் பார்த்தா நம்புவாங்களா நீலாம் தயாங் கூட படிச்சிருக்க, அவனை பார்த்துருக்கேன்னு? ஐயோ ஒயன், கடவுளே. நீங்கள் அப்படியே புலம்பிட்டே செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறீங்க. ஸ்டேடியம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பேன்னு பார்த்துட்டே உள்ளே போகிறீங்க. இப்போவே உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸ் ஃபில் ஆகுது. உங்களுக்கு இந்த மூமெண்ட் அப்படியே கனவு மாதிரி இருக்குது. ஃபைனலி ஐ மேட் இட். உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் அவுட் ஆகுது. என்ன உயன், ஸ்டேடியத்தை பார்த்து அழுதுட்ருக்கியே. ஐயோ, உன்னெல்லாம் சைக். நீங்கள் அப்படியே உங்களை நீங்களே திட்டிட்டு டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு உங்கள் சீட்டுக்கு போகிறீங்க. லிட்ரலி ஸ்டேஜ் கிட்ட தான் உங்கள் சீட்டு. கண்டிப்பாக பிடிஎஸில் யார் இந்த சைடு வந்தாலும் உங்களை பார்ப்பாங்க. பார்க்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதை யோசித்தாலே உங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. காட் ப்ளீஸ், நான் எதுவும் மயக்கம்லாம் போடாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் உங்கள் ஆர்மி பம்ப்லேருந்து பேட்ரிலாம் போட்டு வச்சிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக பிடிஎஸோட சவுண்ட் செக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு மூச்சே நின்ன மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே படப்படப்பாக வருது. கடவுளே கடவுளே. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி ஸ்டேஜோட என்ட்ரன்ஸையே பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம் தான் வராரு. அவரை பார்த்த அடுத்த செகண்டே அவ்வளோதான், உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே உங்களே மீறி கண்ணீர் வருது. சோனி, அம்ஜுன் அம்ஜுன். அப்படியே பின்னாடி ஜேஹோப், யூங்கி, ஜின், சங்குக்னு ஒருத்தராக வராங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் நிற்காமல் வந்துட்டே இருக்கு. நீங்கள் லிட்ரலி சவுண்டாக அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க.
உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆர்மிஸ்லாம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்லோவாக தயாங்கும் ஸ்டேஜுக்கு வராரு. அவ்வளோதான், உங்கள் கண்ணு தயாங்க விட்டு நகரவே இல்லை. தயாங்ப்பா. தயாங் அப்படியே அவரோட மைக் அண்ட் ஹெட்செட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் கிட்ட போய் சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ பியூராக இருக்காரு. எப்போ எப்போ தயாங் இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்த? நீ சின்ன பையனாக இருக்கும்போதே என்னால் உன் மேலேருந்து என் கண்ணை எடுக்க முடியாது. இப்போ இப்படி ஒரு ஜென்டில்மேனாக வளர்ந்து நிற்கிறியடா. ஆனால் இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா? நான் நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல. தேங்க்யூ தயாங். எல்லாத்துக்குமே தயாங். நீ இல்லைன்னா நான் இல்லைடா. உங்கள் கண்ணீர் அப்படியே நிற்காம வந்துட்டே இருக்கு. இங்கே எல்லாரும் சவுண்ட் செக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே சாங்ஸ்லாம் பாடிட்டுருக்கீங்க. எல்லாரும் உங்கள் சைடு வந்திருப்பாங்க எக்ஸப்ட் தயாங். அவர் மட்டும் இன்னும் உங்கள் சைடு வரலை. அப்போ கரெக்டாக ஜங்குக் உங்கள் கையில் இருக்கிற சார்ட்டை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஐஸை திருன்னு முழிச்சிட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அந்த பன்னி டீத்தை வச்சு நேரில் இன்னும் ரொம்பவே க்யூட்டாக இருக்காரு. ஜங்குக் 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 அப்படியே சிரிச்சிட்டு, டேய் தயாங், அங்கே பாரு. தயாங்கும் அப்படியே ஜங்குக் சொன்னதை கேட்டு அவர் எங்கே பார்க்குறாருன்னு திரும்புகிறாரு. தயாங்கோட ஐஸ் அப்படியே உங்கள் ஐஸ் கூட லாக் ஆகுது. நியர்லி உங்கள் மூச்சே நின்ன மாதிரி இருக்குது. ஸ்டாப் ஆன டியர்ஸ்லாம் திரும்ப வர ஆரம்பிக்குது. தயாங்கும் அப்படியே உங்களையே பார்த்துட்டு உங்கள் சைடுக்கு வராரு. நீங்கள் உங்கள் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. தயாங் அப்படியே உங்கள் சார்ட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. டீல். நீங்கள் எதை சொல்கிறாருன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டே அவரை பார்க்குறீங்க. தயாங் திரும்ப வேறு சைட் போயிடுறாரு. பட் நீங்கள் இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியவே வரல. தயாங் இப்போ அடிக்கடி உங்கள் சைடு பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்களும் பாக்கி சவுண்ட் செக் அண்ட் கான்சர்ட் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. நியர்லி இதுக்கப்புறம் உங்கள் ஐஸில் டியர்ஸ் இருக்கானே உங்களுக்கு டவுட்டு. பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் அவ்வளோ அழுதுருப்பீங்க. உங்கள் ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆகி வீங்கி போயிருக்கு. பட் உங்கள் ஃபேஸில் மட்டும் அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைல் இருக்குது. இப்படியே கான்சர்ட்டோட லாஸ்ட் சாங்கும் வருது. நோ நோ ப்ளீஸ், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை பார்க்கணும். ப்ளீஸ். நீங்கள் டியோஸோட மனசே இல்லாமல் அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. தயாங்ப்பா. அப்போ கரெக்டாக தயாங்கும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒருவேளை அவனுக்கு கேட்டுச்சோன்னு வைட் ஐஸில் அவனை பார்க்குறீங்க. தயாங் ஒரு மாதிரி சாஃப்டாக உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சாங்கை பாடிட்டுருக்காரு. இல்லை ஏதோ கோஇன்சிடென்ஸ் போல். அப்போ கரெக்டாக ஸ்டேடியமில் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஆரம்பிக்குது. நோ நான் திரும்ப மாட்டேன். நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். இங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆன உடனே பிடிஎஸ்லேருந்து ஒருத்தராக ஸ்டேடியமை விட்டு வெளியே போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஏக்கமாக எல்லாரையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ லாஸ்ட்டாக தயாங்கும் இல்லை போகிறான். திடீர்னு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அவனும் உங்கள் சைட் திரும்பி பார்க்குறான். தயாங். அப்போ தயாங், லுக் அட் த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சிக்னல் காட்டிட்டு போயிடுறான். பிகாஸ் அவனுக்கும் ஆர்மிஸ் அலறதை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐ ஆல்ரெடி மிஸ் தம். நீங்கள் உங்கள் ஆர்மி பம்பை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டேடியமை விட்டு வெளியே வரீங்க. உங்கள் கையில் இருக்க அந்த சார்ட்டை ஃபோல்ட் பண்ணி பேக்கில் போடுறீங்க. I miss him so much. நீங்கள் அப்படியே பொறுமையாக பெருமூச்சு விட்டுட்டு ஹோட்டலுக்கு கேப் பிடிச்சி கிளம்புறீங்க. ஹோட்டல் போனதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் வந்து விழுறீங்க.
அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. என்னடி கான்சர்ட்டில் எப்படி போச்சு? ஐ ஐ மிஸ் தம். ஐ மிஸ் him, ஃபின். நான் நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஒயன், ஏய் லூசு, அலறியாடி? ஏய் இங்கே பாரு ஒயன், நான் வேணா வீடியோ கால் பண்ணவா? வேணாம், நான் திரும்ப கான்சர்ட் போகணுண்டா. சரிம்மா, நெக்ஸ்ட் டைம் நானும் உன் கூட வரேன், சரியா? கண்டிப்பாக போகலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி ஒயன், குழந்த அலறா, சரிடி, நீ நாளைக்கு பார்த்து வா, கேர்ஃபுல்லாக ஃப்ளைட் ஏறு, நான் உனக்கு மார்னிங் கால் பண்ணுறேன். சரிடா, போய் உன் பொண்ணை பாரு. சரிம்மா, பாய். நீங்களும் காலை கட் பண்ணிட்டு இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பெரிய பையனாகிட்டல என் தயம். அப்போ ஸ்கூலில் குட்டியாக அழகாக இருப்ப, இப்போ நல்லா பல்கியாக நல்லா ஹேண்ட்ஸமாக ஆகிட்ட. ஆனால் ஏன் தயம், எப்பவும் என் கண்ணுக்கு மட்டும் நீ சின்ன பையனாகவே இருக்க. ஐ மிஸ் யூ தயம். நீங்களும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டோரிலாம் போட்டு ஃபோனை சார்ஜர் போட்டு தூங்கிடுறீங்க. நாளைக்கு ஈவினிங் தான் உங்களுக்கு ரிட்டன் ஃப்ளைட்டு. மார்னிங் லேட்டாக தான் எழுந்துக்கிறீங்க. என்ன டைம் இது? ஐயோ, 12 ஆகுதா? ஒய்யன், என்னடி இப்படி இருக்க? இந்த ஃபின் அவனும் கால் பண்ணலையா? ஐயோ, அவன் கால் பண்ணி எழுப்பி விட வந்தானே தூங்குனேன். ஐயோ பாவி பயலே. நீங்கள் புலம்பிட்டே எழுந்து உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஃபோன் சைலண்டில் இருக்குது. ஃபின்கிட்ட இருந்து உங்களுக்கு 10 மிஸ் கால்ஸ் மேலே வந்திருக்கு. அடி பாவி ஒய்யன், நீ சைலண்டில் போட்டு எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு அவன் மேலே பழிய போட்டியா? சரி, அவனுக்கு அப்புறம் கால் பண்ணுவோம். நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. ஐயோ பசிக்குதே, டைம் வேறு 2 ஆக போகுது. இன்றைக்கி பிரஞ்சு தான் போல. ஐயோ சை. நீங்கள் புலம்பிட்டே பேக்கை பேக் பண்ணுறீங்க. அப்படியே அவசர அவசரமாக ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு சாப்பிட ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. சே, இன்னைக்கு பீச் போகலான்னு நினச்சேன். ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குது. பட் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. கேப் பிடிச்சி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. எகைன் தயாங்கோட வீடு தான். எதுக்கும் ஏன் திரும்ப இங்கே வந்திருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் இந்த வீட்டை விட்டு ஸ்கூல் படிக்கும் போதே காலி பண்ணிட்டான். இப்போ அவன் ஐடல் ஒயன். இப்படி சின்ன வீட்டிலலாம் என்ன வேலை அவனுக்கு? ஐயோ, ஏன் ஒயன் இப்படி இருக்க? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக தயாங்கோட ஓல்டு ஹவுஸையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக கேட் ஓப்பன் ஆகுது. பார்த்தா தயாங் அந்த ஹவுஸ்லேருந்து வெளியே வராரு. உங்களுக்கு திக்குன்னு இருக்கு. நீங்கள் லிட்ரலி பயந்துட்டீங்க. பட் தயாங் ஃபேஸை பார்த்ததும் நீங்கள் அப்படியே வேகமாக திரும்பி அங்கேருந்து போகிறதுக்கு வரீங்க. நெல்லுவயன், உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறீங்க. இங்கே நீ என்ன பண்ணுற? நீங்கள் அப்படியே ஸ்லோவாக தயாங்க பார்க்குறீங்க. அது 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 நான். ஒயன், உனக்கு ஐம் சாரி. உங்களுக்கு என்ன? ஒரே கிளாஸ் தானே படித்தோம், பேர் கூட தெரியாமல் இருக்குமா? உங்களுக்கு பேச்சே வரல. என்ன என்ன ஞாபகம் இருக்கா? நல்லாவே கிளியரா. அப்போ நேற்று கான்சர்ட்டில் பார்த்தேன், அதான் டீல்னு சொன்னனே, கேட்கலையா? எதுக்கு? நீ தானே வெளியே போகலாமான்னு கேட்ட. இல்லை ஃப்ரெண்ட்லி அவுட் போகலாமான்னு கேட்ட. என் கிளாஸ்மேட் கேட்டு நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அது தயாங் அப்படியே உங்கள் பேக்ஸ்லாம் பார்க்குறாரு. அவருக்கு புரியுது நீங்கள் ரிட்டன் கிளம்பிட்டீங்கன்னு. என்ன இப்படியே நிற்க போகிறோமா
இல்லை எங்கேயாச்சும் போக போகிறோமா? ம் ம் அது அது அட வா ஓயன். தயங் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவரோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற அவரோட காருக்கு கூப்பிட்டு போகிறாரு. தயோங் தயோங் என்ன பண்ணுற? பார்த்தா தெரில, வெளியே போகிறோம். தயோங் நீ நீ போகிற ஐடல். என்னால் உனக்கு தேவையில்லாமல் ரூமர்ஸ்லாம் வரும். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் தயோங். நான் நேற்று அது அது சும்மா உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் அந்த பேனரை நீங்கள் நேற்று தயோங் உங்களை ஒரு வாட்டியாவது பார்த்துட மாட்டாரான்னு தான் கொண்டு போயிருப்பீங்க. நீங்கள் சுத்தமாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓயன், இங்கே பாரு, ரூமர்ஸ்லாம் என்ன நடந்தாலும் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக நான் என் லைஃப்பை வாழாமல் இருக்க முடியுமா? சொல்லு. நானும் ஹியூமன் தானே. உங்களை மாதிரி எனக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாதா? சொல்லு ஓயன். சே அப்படி அப்படி இல்லை தயோங். அது இங்கே பாரு ஓயன், நீ என் கூட வா. என்ன நம்புறல? என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ நீங்களும் சைலண்ட்டாக காரில் ஏறுறீங்க. தயங்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. டிரைவ் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. பிகாஸ் உங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரில. தயங்கும் அடிக்கடி உங்கள் சைட் பார்க்குறாரு. பட் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணுன்னு அவரும் எதுவும் பேசலை. அப்படியே ஒரு 1 hour ட்ராவலில் பீச் கிட்ட வந்து கார் நிற்குது. நீங்கள் ஷாக்காக பீச்சை பார்த்துட்டு தயங்க பார்க்குறீங்க. என்னாச்சு? வா போகலாம். அது அது எப்படி? என்ன எப்படி? இல்லை நானும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு தான் வரணும்னு நினச்சேன். அதான் எப்படி? அது சும்மா ஒரு இன்ஸ்டிக்ட், அவ்வளோதான். சரி வா போகலாம். நீங்கள் 2 பேரும் அப்படியே காரை விட்டு இறங்கி பீச் கிட்ட போகிறீங்க. அந்த பீச் வேவ்ஸோட சவுண்ட் கேட்கவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டைம் ஆல்ரெடி 4 ஆகுது. உங்களுக்கு 7க்கு ஃப்ளைட். 2 பேரும் அப்படியே பீச் சாண்டில் உட்காடுறீங்க. தயங்க அப்படியே சைலண்ட்டாக அந்த வேவ்ஸை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த வேவ்ஸை பார்த்துட்ருக்கீங்க. ஓயன், நீங்களும் திரும்பி தயங்க பார்க்குறீங்க. சொல்லு தயம். பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆமாம் தயம். எனக்கு எப்பவும் இங்கே வந்தால் போதும். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே காணாமல் போன மாதிரி இருக்கும். தயங்கும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இதை கேட்குறாரு. ஓயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு தயம். எனக்கு இதை சொல்ல 10 வருஷம் ஆச்சு. இப்போ கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் என் மனசுலேயே வச்சுட்டு இருந்தா வாரம் இன்னும் எச்சாயிருமோன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக தயங்க பார்க்குறீங்க. நீ என்னை ஸ்கூல் டைமில் லவ் பண்ணல? உங்களுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. அது அது தயம். முழுசாக கேளு ஓயன். எனக்கு தெரியும் நீ என்ன ஸ்கூல் டைமில் லவ் பண்ணது, என் பின்னாடி சுற்றுனது எல்லாமே. எனக்கும் உன்னை பிடிக்கும் ஓயன், ரொம்பவே. நீங்கள் அப்படியே ஒயிட் ஐஸில் ஷாக்காக தயங்க பார்க்குறீங்க. புரியுது. என்னடா இவன் நம்மளை ஒரு வாட்டி கூட ஸ்கூலில் பார்த்ததே இல்லையே, இப்போ என்னடா இப்படி சொல்கிறான்னு அதானே பார்க்குற. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ பயம் ஏன், அது ஏன்னு இப்போ கூட எனக்கு சத்தியமாக தெரில. நீ என்னை லவ் பண்ணுன்னு தெரிஞ்சும் என்னால் உங்ககிட்ட லவ் சொல்ல முடியல ஓயன். அவ்வளோ பயம் ஏன். எங்கே நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் சண்டை ப்ராப்ளம்னு நம்ம 2 பேருக்கும் வந்து ஒரேடியாக பிரிஞ்சு போயிடுவோமோன்னு. நீங்கள் உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணி ஏதோ சொல்ல வரீங்க. புரியுது, இது ஒரு சில்லி ரீசன், எனக்கு புரியுது ஓயன். ஆனால் என் சைடில் இருந்து பார்த்தா இதோட கஷ்டம் உனக்கு புரியும்.
அப்புறம் ஏன் இப்போ மட்டும் சொல்கிறேன்னு பார்க்குறியா? நான் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் எக்ஸாம் அப்போவே உங்ககிட்ட சொல்லி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சவன். ஆனால் நீ எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு நீ இன்னைக்கு இந்த கண்ட்ரியை விட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இந்தியா போகிறேன்னு. நானும் அவசர அவசரமாக கிளம்பி நீ போகிறதுக்குள்ளே உங்ககிட்ட சொல்லணுன்னு உங்கள் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா இப்போ நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் லேட் பண்ணிட்டேன் ஓயன். உன்னை இழந்துட்டேன். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி உன்னை கான்சர்ட்டில் பார்க்குற வரைக்கும். ஆனால் உன்னை கான்சர்ட்டில் பார்த்த அப்புறம் இந்த யூனிவர்ஸே உன்னை என்கிட்ட திரும்ப கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு ஓயன். எங்கே உனக்கு என்ன பிடிக்காதோ நீ என்னை மறந்துருப்பியோன்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ இன்னைக்கு என்னை பார்த்த உடனே அழுதல்ல. பார்த்தேன்டி, உன் கண்ணில் பார்த்தேன். அதே லவ் ஓயன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே லவ். அதை பார்த்தேன்டி. உன்னை திரும்பவும் மிஸ் பண்ண விரும்பல ஓயன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறி. இது எல்லாமே மாறிடும் ஓயன். நான் இதுக்கப்புறம் எதுக்கும் பயப்பட விரும்பலை. தயாங் அப்படி டியோஸோடு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. தயாங், எனக்கு உன்னை பிடிக்கும் தயாங். என் கண்ணு வழியாக பார்த்தா உனக்கு தெரியும் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஸ்கூல் டைமில் மட்டும் இல்லைடா, நான் இந்தியா போன அப்புறமும் என் கண்ணுக்கு என் தயாங்கை விட ஒன்றுமே முக்கியமாக தெரிஞ்சதில்லை தயாங். ஆனால் இப்போ நீ ஒரு ஐடல் தயாங், நான் ஒரு ஃபேன் கேர்ள். எப்போ இந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சோ அப்போவே எல்லாமே மாறிடுச்சு தயாங். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்த லவ் உனக்கு கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு இல்லை தயாங். உன்னை ஒரு வாட்டி நேரில் அவ்வளோ பெரிய கான்சர்ட்டில் அந்த ஸ்டேஜில் உன்னை பார்த்துட மாட்டோமா? என் தயாங், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் ஃபேமிலின்னு ஹாப்பியாக இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஏங்காத நாளே இல்லை தயாங். இப்போவும் நீ என் மனசில் இருக்க தயாங். எப்போவுமே என் மனசில் இருப்ப. ஆனால் லவ்வராக இல்லை தயாங், ஹஸ்பண்டாக இல்லை, ஒரு ஐடலா, ஒரு வெல்விஷரா. நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தயாங். அது மாறாது, அது எப்போவுமே மாறாது. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே நீங்கள் பேச பேச டியர்ஸ் வருது. பட் இட்ஸ் இட்ஸ் டூ லேட் தயாங். எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு தயாங். என்ன என்ன ஓயன் சொல்கிற? உனக்கு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? வீட்டில் இல்லை வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? சொல்லு ஓயன், நான் வேணா வந்து பேசுகிறேன். இல்லை தயாங், இல்லை. வேற என்னம்மா? சொல்லு ஓயன். ஐம் மேரிட் தயாங். தயாங்க்கு அவர் சரியாக தான் கேட்டாரான்னு டவுட்டாக இருக்குது. இல்லை புரியல ஓயன். எனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தயாங். தயாங்க்கு அவர் தலையில் அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்ன என்ன சொல்கிற ஓயன்? நீங்கள் அப்படி ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஃபின் பார்க்கர். எனக்கு 2 இயர்ஸில் ஒரு பொண்ணும் இருக்கா தயாங், லியா. அவனும் ஆர்மி தான், ரொம்ப நல்லவன் தயாங். இப்போ கூட பாரு, என்னை என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பார்க்க கான்சர்ட் அனுப்பி வச்சுட்டு அவன் அங்கே எங்கள் பாப்பாவை பார்த்துட்ருக்கான். ஒரு வாட்டி கூட தயாங் அவன் என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை தயாங்க பிடிக்குமான்னு கேட்டதே இல்லை. ஏன்னா அதுக்கு ஆன்சர் அவனுக்கே தெரியும். பட் இப்போது நீ இதெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு புரியுது, ஃபின்னுக்கு என் மனசில் நான் ஒரு பெரிய பிளேஸே கொடுத்து வச்சுருக்கேன் தயாங். அதை இவ்வளோ நாளாக நானே ரியலைஸ் பண்ணல. அவன் கிடைச்சது என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியல தயாங். நீங்கள் இதெல்லாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. தயாங்கும் உங்கள் ஸ்மைலிங் ஃபேஸை பார்த்து அவரும் ஸ்மைல் பண்ணுறாரு.
யூ யூ லுக் ஹாப்பி. ஐம் ஹாப்பி. ஹீ மேக்ஸ் மீ ஹாப்பி தயம். அவனை பற்றி நினச்சாலே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று, அவனும் உன் பயாஸ் தான். என்ன, ஏன் பயாஸா? ஆமாம், அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்போ பாரு டேக்குக்னே சொல்லிகிட்டு இருப்பான். தயங்க அதை கேட்டு ஒரு மாதிரி வைடாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் கரெக்டாக டைமை பார்க்குறீங்க. சரி தயம், டைம் 5 ஆச்சு. எனக்கு 7க்கு ஃப்ளைட் இருக்குது. இப்போ நான் போனால் தான் பிடிக்க முடியும். நான் கிளம்புறேன். இருவயன், நானே கூட்டு போகிறேன். தயம், ஏர்போர்ட்டுக்கெலாம் நீ வந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நீ சும்மா இரு. நான் உன்னை ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே இறக்கி விடுறேன், ப்ளீஸ். நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஃபேஸை நல்லா கவர் பண்ணிக்கோ. பட் நீ என்ன தான் கவர் பண்ணாலும் பேக் சைடில் உன் ஹேரை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். எனக்கு தான் தெரியுமே, என்னோடய ஆர்மிஸ்லாம் பெரிய டிடெக்டிவாக இருக்க வேண்டியவங்க. சரி வா போகலாம். தயங்கும் நீங்களும் திரும்ப காருக்கு போகிறீங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோவேன். தயங்கும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இப்போ முன்ன மாதிரி இல்லை. 2 பேரும் நல்லாவே ஒரு மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டே போகிறீங்க. இந்த ரைடு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தயங்கும் சொன்ன மாதிரியே ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே எப்போ வரும்போது சொல்லு. நான் வேணா பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இன்ட்ரோ கொடுக்குறேன். நிஜமாவா? ஃப்ரெண்டுக்கு இதை கூட பண்ணலன்னா எப்படி? அப்போ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் ஃபின்னையும் கூப்பிட்டு வரேன். அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவ்வளோதான், அவன் கால் பூமியிலே நிற்காது. சரி ஓயன், நீ தப்பாக நினைக்கலன்னா நம்ம நம்பர் ஷேர் பண்ணிக்கலாமா? நீங்கள் திருன்னு தயங்க பார்க்குறீங்க. என்னாச்சு ஓயன்? இல்லை உனக்கு வேணானா வேணாம். இல்லை, அது யாராச்சும் நம்புவாங்களா சொல்லு? நான் என் பயாஸை பார்த்தேன், அவரு கூட அவுட்டிங் போயிட்டு அவரோட நம்பரும் வாங்கிட்டு வந்தேன்னு. யாராச்சும் நம்புவாங்களா சொல்ல? இந்தா, இது என் நம்பர், டச்லே இரு. நீயும் சீக்கிரமாக ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணு. அது சரி வா, வந்ததுக்கு அடையாளமாக ஒரு செல்ஃபி எடுப்போம். நான் போய் என் மெம்பர்ஸ் கிட்டலாம் காட்டணும் என் ஃபர்ஸ்ட் லவ்னு. தயம், வா. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறீங்க. இது லேட்டு தான் தெரியும், பட் இருந்தாலும் பிலேட்டட் ஹாப்பி மேரிட் லைஃப் ஓயன். தேங்க்யூ தயம், உனக்கும் என்னோட அட்வான்ஸ் மேரிட் லைஃப். சரி தயம், நான் கிளம்புறேன். சரி ஓயன், பி சேஃப். நீங்களும் அப்படியே காரை விட்டு இறங்கி ஏர்போர்ட்குள்ளே போகிறீங்க. 2 பேருனாலையும் என்ன தான் ஒன்று சேர முடியலனாலும் 2 பேர் மனசும் அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. பிகாஸ் இந்த யூனிவர்ஸுக்கு தெரியும் யார் யாரோட லைஃப்பில் வந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்குன்னு. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்ட் ப்ளீஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா நான் இது பிளேஸே கிடைக்கல சுத்தமாக, என்னன்னே தெரில. ரெக்கார்ட் பண்ண பிளேஸே கிடைக்க மாட்டுது. ஐம் சாரிடா, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா. அண்ட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் பர் அவர் பெட்டல்ஸ் ரிக்வெஸ்ட், நான் யூங்கிக்கு ஒரு பைட்ஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக போடுவேன்னு நினைக்கிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.